शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஓம் கம் கணேசாய நமக. என்னங்க உங்க ஆசீர்வாதத்துல நானும் நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்குங்க. Hey Vadan, got on. Hey Vadan, come on. Raise your punches. Watch. Okay. Hey Vadan, why aren't you concentrating? What happened to you, man? Sorry. என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. உன் கான்சென்ட்ரேஷன் இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஆமாண்டா, இங்க இல்ல, எனக்கு தெரியும். என்னாச்சு? ஏய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? அவன் ஆமாங்கறா, நீ இல்லங்கற. விஜய், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவன் தான் மூட் அவுட்டா இருக்கான். அவன்கிட்ட என்னன்னு கேளுங்க. ஏண்டா, அண்ணன் கேக்குறான்ல, என்னன்னு சொல்ல. வாய் திறந்து சொல்லேண்டா. இல்லம்மா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ரன்னிங் ரேஸ் ஃபைனல்ஸ் நடக்குது. அதுல நான் தோத்துறணும்னு பயமா இருக்கு. என்னடா அது? உங்க அண்ணன் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தோக்கவே மாட்ட. தைரியமா இருடா. டேய் வதன், ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. தன்னம்பிக்கை இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். ஃபோக்கஸ்டா இரு, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. தேங்க்ஸ்ண்ணே. பாஸ், இது நீங்க, இது உங்க தம்பி. பாஸ், தம்பி உடையான் படைக்க அஞ்சான். நீங்க தம்பி அடிக்கிறீங்க, தம்பி அவங்க அடிப்பாரு. அடி வாங்கின ஸ்பீட்ல அவங்க நாலா பக்கம் சேருவாங்க. சூப்பர் பாஸ். அத பாருங்க, கண்ணை உறுத்துற மாதிரி மஞ்சள் பளபளன்னு இருக்கா. அத முதல்ல தட்டுங்க, அப்பதான் சிக்னல் பாஸ் ஆகும். சக்சஸ். கிரீன் போட்டா தான் ரூட் கிளீன் ஆகும். அப்பதான் நீங்க ஃப்ரீயா போவீங்க. அடிங்க. ஆரஞ்சு முழுசா சாப்பிடக்கூடாது, உரிச்சுதான் சாப்பிடணும். அதனால உரிச்சிருங்க. உங்களே இல்ல பாஸ், முழுவ. இப்ப கிளைமேக்ஸ் ரெட். கேம் ஓவர். அப்ப பார்த்தி தம்பிங்களா, நாட்டுக்கோழி எல்லாம் உங்களுக்கு தான். சாப்பிடுங்க. ஏன்பா தெரிஞ்சே கேக்குற, இப்படி குடிக்கிறதுக்காக தோத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏன் கத்துறீங்க? உண்மை தானே சொன்னேன். எதுக்கு கோவம்? யார் சார் இவ? சொல்லி வைங்க. பாஸ், டேய் கொஞ்சம் பேசாம இருக்கியா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை மதிச்சு என் தம்பிக்காக உங்க டேலண்ட்டை விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது சகஜம் சார். எப்படியாவது உங்க தம்பி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களே, அதுக்காக தான் சார் நாங்க தோத்தோம். சார், எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கல சார். எனிவே, எனக்கு இவ்வளவு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சியர்ஸ். சியர்ஸ். ஏண்டா குட்டி, நீ எனக்கு நிறைய சுகம் கொடுத்தாண்டா. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்போ பணம் கொடுத்துக்கிட்டு உன்னோட கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டா. ஏண்டி, அது எப்படி பத்திரத்துல எம்மாதிரிய கையெழுத்து போட்டுக்கிட்டு பாதி சொத்து அமைக்கலாம்னு நினைச்சா? தெரியாம தப்பு பண்ணிட்டு சத்யா, என்ன மன்னிச்சு விட்டுடு. நோ 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 நோ. இந்த சத்யாக்கு ஏமாத்துற யாரையும் பிடிக்காது. என்ன ஒண்ணு பண்ணிடுது சத்யா, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்ன விட்டுரு. டேய், சத்யாக்கு துரோகம் பண்ணா சாவு நிச்சயம்டா. ஏய், பார்த்து போடா.
யாருமா இங்க முதலாளி? ஏய் மயில் டார்லிங் ஸ்டூபிட் அங்க பாரு யாரா இங்க முதலாளி? அருவா. ஹலோ, ரோல் பண்றியா? அதோ அவர்தாங்க. தல்றா வாங்கடா. இந்த வானவில் கலர் வர்றது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போதா சார் கொடுக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர்லாம் இமிடியேட்டா டெலிவரி பண்ண முடியாது. சொல்றதை கேளுங்க. குறைச்சல்ல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்துருக்க? ஐயா ஏதாவது தப்பா நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து வச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியை கொடுத்துருக்க? அண்ணா இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஆமாண்ணே, பச்சை புள்ள எப்படி பதற விட்டுட்டான். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா. அவசரப்படாதீங்களா? யோ, இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏன்டா சூர்யா ஓட்டுற வண்டியை கேட்டா பிரகாஷ்ராஜ் முன்னாடி உட்கார்ந்து வர வண்டியை கொடுத்துருக்கேடா. நியாயமாடா? நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறாங்க போல இருக்கே. யோ, ரெண்டு வண்டி ஒரே வண்டிதாயா? என்ன நடக்குதுங்க? இது என்ன ஷோரூமா இல்ல சண்டை கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? தம்பி, சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா அது பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியாமே. என்னடா இது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டி ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ் ராஜ் கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்காந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டுனதுதான். பாத்தீங்களா, பையன் சிரிக்கிறான். தம்பி, நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. எங்களை மாதிரி கஸ்டமர்களை இழக்க வேண்டியது இருக்கு. வாங்கடா போலாம். ஐயா அவர் வெட்லியா? டேய், ஏன் கேட்டு வாங்கிக்கிறேன்? பாருங்க சார் இந்த அநியாயம். சொல்லு. சூர்யா ஓட்டுனது ஸ்டார் சிட்டி. பிரகாஷ் ராஜ் பின்னாடி உட்கார்ந்துட்டு போனது ஸ்ப்ளெண்டர் பைக். இந்த குரங்கு பைய வாங்கிட்டு போனது எம்ஐடி. கிழிஞ்சது. இதுக்கு என்ன ஏழ்ரை கூட்டி போறாங்க பாருங்க. ஆனா நீங்க சூப்பர் சார். எப்படி? ஒரு மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். அதனாலதான் நான் ஓனரு, நீங்க லேபர். ஒழுங்கா வேலையை பாருங்க. எஸ் பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க வாங்க. என்னங்க? தேங்க்யூ. நீங்க இவ்வளவு பேரும் முழு இன்வால்மெண்ட்டோட இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்காக ஆசிரமத்து சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த குழந்தைங்களுக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் செய்யற இந்த உதவிக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். உங்களோட ஆசீர்வாதமும் குழந்தைங்களோட சந்தோஷமும் இருந்தா அதுவே எங்களை கடவுள் ஆசீர்வதிச்ச மாதிரி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். வணக்கம் பையா. फ्रेंड्स नमस्कार 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 सबको नमस्कार. சத்யா, சத்யா, தெரியாம பண்ணிட்ட சத்யா. எங்களை விட்டு சத்யா. நான் தெரிஞ்சுதானா பண்ணா. बैठो बैठो बैठ. இந்த சத்யா உங்களுக்கு பொன் முட்டை போடுற வாத்து மாதிரி இருந்தா என் கழுத்தை அறுக்கலாமனே ஆசைப்பட்டீங்கல்ல? பாத்தியா இன்ஸ்பெக்டர், உன் பேராசைனால காலையில நீ வீட்டு விட்டு கிளம்போது என்னங்க சாயங்காலம் வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்களே. உன் பொண்டாட்டி சொன்ன சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ணடா. டாக்டர், டெய்லி ஒரு சின்ன குழந்தைகளை நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது பாய் டாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சின்ன குட்டிகளை சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ண. என்ன வக்கீலு, அப்பா அம்மா கூட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போலான்னு நினைச்சா இல்ல? முடியாதுடா. ஆனா உங்க 3 பேரோட பேராசை பெருநஷ்டம் ஆச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு.